ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையை சுற்றி பார்க்க போகிறோம் மக்களே. எஸ், அஃப்கோர்ஸ் மதுரையில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை ஃபெஸ்டிவல் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சித்திரை ஃபெஸ்டிவல்ன்றது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ ஏப்ரல் மே வந்துட்டாலே எங்கள் ஊரே பயங்கரமாக களை கட்டி இருக்கும். மதுரை எவ்வளோ மல்லிகைப்பூ சாப்பாட்டுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி சித்திரை திருவிழா ஆற்றுல அலங்குறதுன்னு சொல்லிட்டு பயங்கர விசேஷம். ஸோ இந்த மீனாட்சி என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ அவங்களுக்கு அழகாக மீனாட்சி வேஷம்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரெடியாகி போயிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஏரியா தான் அம்மன் சன்னதி போகிற வழி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா May 7 அன்றைக்கி திக் விஜயம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மறுநாள் திருக்கல்யாணம். அதனால் ஏரியாவே பயங்கரமாக களை கட்டுச்சு மக்களே. எங்கள் மீனாட்சி காலில் விழுந்து நிறைய பேர் ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது அந்த நாள். அண்ட் எங்கள் மீனாட்சி மாதிரியே நிறைய பேர் அழகழகாக குட்டி குட்டியாக மீனாட்சி வேஷம் போட்டுட்டு கருப்பண்ண சுவாமி, முனியசாமி, பாண்டிசாமி, இந்த மாதிரி நிறைய காவல் தெய்வங்கள் மாதிரிலாம் வேஷம் போட்டுலாம் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற பெரிய நந்தி சிலை. ரொம்ப விசேஷமான நந்தி சிலைன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக எங்கள் மீனாட்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. அண்ட் இன் பிட்வீன் சாமி வந்துடுச்சு. பிகாஸ் இன்றைக்கி திக் விஜயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ஆற்றுல அரங்கில் இறங்குறது அதே மாதிரி இந்த சித்திரை திருவிழா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன் ஒரு டிஎம் மீ. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டோரியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ராசஸ், இதுக்கான ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரியை. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப அப்பிடேசிங்கான லைஃப், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே வரட்டும். அண்ட் இருக்கிற ரிலேட்டிவ்ஸை பயங்கரமாக வேல்யூ பண்ணி உங்கள் லைஃப்பை ஜாலியாக கொண்டு போங்க. ஓகே, ஸோ லவ் யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.